டாக்குமெண்ட்டுங்கடா டேய். அடிக்காதீங்க, எதுக்கு வலிக்குது? அடிக்காதீங்க, வலிக்குது ரொம்ப. டாக்குமெண்ட்டுங்கடா. வாயே திறக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். தண்ணி கூடுறா இவனுக்கு, சக்கரை போகிறான். அப்பா என்னப்பா என்ன டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆமாப்பா, டிவி பார்த்துட்டு இருக்கோம். 3 பேர் சாப்பிட்டாச்சா? இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் சாப்பிடவே இல்லை. சரிங்க, 3 பேர் நான் சாப்பாடு போட்டு வரேன். சரிப்பா. என்னப்பா ஆச்சு? என்ன சாப்பாடு? என்னடா எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. என்னடா பண்றது? ஒரு மாதிரி இருக்கு, டக்குன்னு ஆறாம ஆமாச்சா. என்னாச்சு? அப்பா நல்லா இருந்தார், என்னாச்சு இறந்துட்டாரு? அப்பாவுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைடா, நல்லா தான்டா இருந்தார். எப்போ இந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போனவரோ அப்போ இருந்து அவருக்கு சின்ன சின்னதாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் சொன்னாங்க அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு. அந்த கேன்சர் தான் கொண்டு வந்து இவ்வளோ சீக்கிரம் டெத்து கொண்டு வந்து விட்ருக்கு. கன்ஃபார்ம் சொல்கிறேன், அந்த கம்பெனியால பிரச்சனை இல்லை. அடித்து சொல்கிறேன், அந்த கம்பெனி மேலே தான் ப்ராப்ளம். மக்களுக்கு அந்த ஆமாண்டா, சுற்றி 15 கிலோமீட்டர் ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரியோட வேஸ்ட்டு தான் இருக்குது. ஆடு மாடெலாம் இதனால தான் செத்து போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர்னா இருக்காங்க, அவங்க கிட்ட தான் டாக்குமெண்ட் போய் கொடுத்தா நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதற்கான இது எடுப்போம். இங்கே பாரு இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் பாரு ஃபுல்லாக வேஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அங்கே பாரு எந்த நிலமையில இருக்கும் அந்த ஃபேக்ட்ரியில் வீடியோ எடு. அங்கே பாரு அதில் வர வேஸ்ட்லாம் பாரு. அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்டா. இருக்கலாம் நம்மளுக்கு. அங்கே பாரு அதெல்லாம் இது எல்லாமே எடுக்கலாம். யாரும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? நான் வீடியோ எடுக்கிறேன். அப்படியா? சரி சரி. ஹலோ, நானும் 4-5 மாதமான பசங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க நமக்கு எதிராக அதை பண்ணுறானுங்க, வீடியோலாம் எடுக்கிறானுங்க ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி. என்ன பண்ணலாம்? சரி, நான் தூக்கிட்டு கால் பண்ணுறேன். அதான் எங்கள் கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குது, யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறவங்க. உங்களை நம்பி தான் தரேன். இந்தாங்க வீடியோ ஃபுட்டேஜ். நான் அப்புறமேட்டு சாம்பிள் அனுப்பிச்சுட்றேண்ணா, பார்த்துக்கோங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். போகலாமா? போகலாம். டாக்குமெண்ட் எங்கடா சொல்கிறா? டாக்குமெண்ட் சொல்லுண்ணா. விஷயம் தெரிஞ்சிருச்சா? பசங்களே இங்கே தான் இருக்காங்க. சரி விட்டுறேன். சரி, பசங்களை விட்டுறேண்ணா. என்னதான் தொழிற்சாலை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே போனாலும் விவசாயம்னு பார்க்கும்போது அது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. விவசாயம் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரல, நோய்களும் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. தொழிற்சாலை சம்பந்தமா எந்த நோய் அதிகமாக வருதுன்னு பார்த்தா அது புற்றுநோயா தான் இருக்கு. இதை எப்படி குறைக்கலாம்னு யோசிக்கும் போது தொழிற்சாலையிலிருந்து வர கழிவுகளை நிலத்திலையும் ஆத்துலையும் செலுத்தாம அதுக்குன்னு ஒரு இடம் அமைச்சு அதுல செலுத்துறது மூலியமா நம்மளால புற்றுநோயையும் குறைக்க முடியும், விவசாயமும் வளரும், தொழிற்சாலையும் வளர்ந்து கொண்டேதான் போகும். ஈரோடுனாவே புற்றுநோய்க்கான மாநகரம்னு ஞாபகம் வர இடத்துல ஈரோடுனாவே மஞ்சள் மாநகரம்னு ஞாபகம் வர மாதிரி செய்ய வேண்டியது நம்ம கடமை. நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த மிச்ச மீதி வளத்தையாவது அடுத்த தலைமுறைக்கு செலுத்துவது நம்ம கடமை. நன்றி.